வெண்மணி வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளத்துல பரவலா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக நம்ம அண்ணன் வெண்மணி ரமேஷ் அவர்கள்ட்ட தான் கலந்துரையாடல் செய்ய போறோம். அண்ணன் வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா வணக்கண்ணா. இது சமூக வலைதளங்கள் தாவேக்காவுக்கும் நாம் தமிழுக்கு கடுமையான மோதல்ண்ணே. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்வினையா அண்ணன் சீமான் அவர்கள் பண கொழுப்புனால இது மாரி வியூக அமைப்பாளர்கள் விஜய் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? வியூக அமைப்பாளர் வச்சுக்க கூடாதா? இல்ல, முதல்ல இந்த கேள்விதான், அதாவது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விதான் விஜய் சம்பந்தப்பட்டது. அண்ணன் கொடுத்த பதில்ங்கிறது பொதுவானது. மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வரும். நமக்குள்ள ஒரு வியூகம் இருக்கும், நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், நமக்குள்ள ஒரு லட்சியம் இருக்கும். அதை நோக்கி நம்ம போகணும். சுய புத்தி உள்ளவனுக்கு சொல் புத்தி தேவையில்லைன்னு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அண்ணன். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு இந்த அரசியல் பண்றாங்க. இது இன்னைக்கு பிகே விஜய் சந்திச்சிருக்காரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க கேட்டா, அது தேவையற்றது. அது ஒரு அதிகப்படியான செலவு. இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே திமுக 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி பண்ணாங்க. இந்த இடம் ஏதோ 600 கோடி ரூபாய் பேசினதா செய்திகள் வருது. இது தேவையற்ற செலவு தானே. நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு தெரியாதா இந்த மண்ணு? அது கூட தெரியலன்னா நீங்க என்ன அரசியலுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன் விஜயை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்க? 2021 தேர்தல திமுக வைக்கலையா? அவங்க தானே ரியாக்ட் பண்றாங்க. அண்ணன் சொன்ன பதில் பொதுவாவே இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறது தவறு. எல்லா கட்சியும் சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பொதுவா தான் சொன்னாரு. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டது விஜய் மென்ஷன் பண்ணி கேட்டாரு. ஆனா அண்ணன் சொன்ன பதில் எல்லாருக்கும் பொதுவானதை தான் சொன்னார் அண்ணன். அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒண்ணு தேவையில்லை. அது காசு கொழுப்பு திமுரு, பணத்திமுருல தான் அதெல்லாம் செய்யறாங்கன்னா அது பொதுவான பதில் தான். அதே அவங்கள சொன்ன மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்கு தம்பி தேவை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? எதுக்கு? அதாவது நீ மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்க, என்ன சேவை நீ செய்ய போற, அதை பார்த்து மக்கள் உங்கள்கிட்ட சேர போறாங்க. இனிப்பு இருக்கிற இடத்துக்கு எறும்புக்கு சொல்லியா கொடுக்கணும்? இனிப்பு இருக்கிற இடத்துக்கு நோக்கி எறும்புகள் போகும், அதுங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீ நல்லது செய்யி, உன்னை நோக்கி மக்கள் வர போறாங்க. நீ எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கொண்டு வச்சுக்கிட்டு? உன் கட்சியில எத்தனை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? ஆரோக்கியசாமி இருக்காரு. அதுக்கு அடுத்தது இப்ப நம்ம ஆதவ அர்ஜுனா வந்திருக்காரு. இப்ப பிரசாந்த் கிஷோரை சந்தி. எத்தனை பேர் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப திமுக பிரசாந்த் கிஷோர் வச்சுட்டு என்ன பண்ணிச்சு? வெற்றி பண்ணாங்களா? மக்கள் சேவை பண்ணாங்களா? நான் கேக்குறேன், பிரசாந்த் கிஷோர் அழைச்சுன்னு வச்சுட்டு மக்கள் சேவை பண்ணாங்களா? விளம்பரம் பண்ணாங்க. விளம்பரம் தானே பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி? அதை நம்மளே பண்ணிட்டு எல்லாமே. இத்தனை 70 ஆண்டு கால கட்சிக்கே அப்படி தேவைப்படும் போது இப்ப தொடங்கி இருக்காரு. அவருக்கு தேவைப்பட்ட என்ன? 70 ஆண்டுகள் ஆகட்டும், 7 ஆண்டுகள் ஆகட்டும், அண்ணன் 15 ஆண்டுகளா நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? தினந்தோறும் மக்களை சந்திக்கிறார். மக்களோட பிரச்சனைகள்ல இவர் போய் கலந்துக்கிறார். மக்களோட குரலாக ஒலிக்கிறாரு. அதன் மூலம் அரசாங்க கவனத்துக்கு அது போகுது. அது அரசுக்கு கையில் எடுத்து செய்து சில விஷயங்களை தள்ளி போடுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. அது வேற. அதுதான் ஒரு பொலிட்டீஷியனோட சரியான வியூ. நீ பத்திரிகையாளர் சந்திச்சா பின்னங்கால பரடல் அடிக்கிற அளவுக்கு ஓடுற. நீ மக்களை சந்திக்க வந்தா கேரவனுக்கு மேல ஏறி நின்றுக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் டீ ஆத்துற மாதிரி ஆத்துட்டு நீ கேரவனுக்குள்ளேயே கிளம்பி ஓடுற. இப்படி செய்யறத விட்டுட்டு நீ மக்களோட மக்களான்னா உனக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? உனக்கு 600 கோடி 400 கோடி எதுக்கு அவனுக்கு கொடுக்குறீங்க? அப்ப திமுரு, பணத்திமுரு தானே. அண்ணன் சொல்ற மாதிரி பணத்திமுரு தானே. விஜய்க்கு ஒண்ணும் தெரியலங்கிறீங்களா? அதுதான். அதனாலதானே நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க. நீ நல்ல, அதுதான் சொல்றேன், சுய புத்தி இருக்கிறவனுக்கு சொல் புத்தி எதுக்கு? சுய புத்தி இருந்தா சொல் புத்தி எதுக்கு? நீ ஆலோசனை கேட்கலாம் தம்பி, அதுல ஒன்னும் தவறுன்னு சொல்ல முடியும். அந்த ஐயநாதன், அப்புறம் இந்த பழகருப்பையா, இவங்க எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்கிறாரு. அது தவறு கிடையாது. ஏற்கனவே அரசியல் இருந்தவங்க, அரசியல் அனுபவம் உள்ளவங்க, அவங்களை கூப்பிட்டு கேட்கறது வேற. ஆனா நீ பணம் கொடுத்து ஒருத்தனை ஒரு கட்டமைப்பை உருவாக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற பத்தியா, விளம்பரம் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ற பத்தியா, அது ரொம்ப இழிவுபடுத்துறது, மக்களை கேவலப்படுத்துற. நீ திமுக காரன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. அவங்கதான் அப்படி இருக்காங்க. புதுசா வர நீ இப்படி இருந்தீனா உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? சீமான சொல்லுங்க. சீமான் விவாதப்பாளர்களை வச்சு வேலை பார்க்கல. இல்ல, சீமான் தான் களத்துல நிக்கிறாரு. ஊர்ல உள்ள மக்களே சொல்றாங்க, தம்பி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தம்பி எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளை தீர்த்தோம்னா மக்கள் நம்மள்ட்ட வர போறாங்க. அதை நோக்கி தானே போகணும். நம்மள்ட்ட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு? 2016 ஆட்சி வரைவு இருக்கு.
தமிழக வெற்றி கழகத்தோட வியூக அமைப்பாளராக இருக்காருல்ல ஜான் ஆரோக்கியசாமி, அவர் தான் 2021 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வியூகம் அமைச்சு கொடுத்ததா அவர் ட்விட்டர் பதிவுல போட்டிருக்காரு. சரி, அதுக்கு ஆதாரம் நான் கூட தான் சொல்லுவேன். ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் கொண்டு வந்து நாங்க கூட தான் ட்விட்டர்ல போட முடியும். என்ன ஆதாரம் வச்சிருக்க நீ? பொய் குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேன், நீ சீமான்ட்ட பணம் வாங்கிட்டு அந்த வேலை செஞ்சியா? இந்த களம் எப்படி இருக்குங்கிற ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த கட்சியை பத்தின கட்டமைப்பை பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறீங்களா, அது அசிங்கம். ஏறக்குறைய ரொம்ப கேவலமான செயல். இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க பண்றாங்க. இருக்கிற சூழ்நிலை என்ன, இங்க மக்கள் எந்த மாதிரி ஆட்சியை விரும்புறாங்க, எதிர்கட்சியை எப்படி பாக்குறாங்க, ஆளுங்கட்சி எப்படி பாக்குறாங்க, அந்த தரவுகளை எடுத்து கொடுக்கலாம், அது தப்பு இல்லை. அது ஒரு அரசியல் தலைவருக்கு அது தேவை, அந்த இன்புட் அது வேற. ஆனா இந்த திமுகவை பிரசாந்த் கிஷோர் கட்டமைச்ச மாதிரி, பிரசாந்த் கிஷோர் வந்து திட்டமிட்டு இந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல கட்சி திமுகங்கிற மாதிரி ஒரு கட்டமைச்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு நீயும் முயற்சி பண்றேன்னா உனக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? ஸ்டாலினும் மக்களை சந்திக்க மாட்டாரு, நீயும் மக்களை சந்திக்க மாட்டேன். ஸ்டாலின் அப்படியே கார்ல ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வருவாரு, நீ கார்ல ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வருவாரு. ஸ்டாலினும் திரைத்துறையை கைக்குள்ள மொத்தமா வச்சிருக்காரு, நீயும் திரைத்துறைக்குள்ள நல்ல லம்பா வச்சிருக்க. அவரும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாரு, நீயும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. என்ன உங்களுக்குள்ள வித்தியாசம்? இப்ப மாற்றுன்னு சொல்லி வரலங்கிறீங்களா? அவரு மாற்றே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, திராவிடம் 2.0. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், திராவிடம் 2.0 அது ஒரு அடுத்த தலைமுறையை அது வந்து அடாப்ட் பண்றது முயற்சி பண்ணுதுன்னா அந்த திராவிட கொள்ளை கும்பல் அந்த வேலை செய்யுது. அதுக்கு ஆரியம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு விஜய்க்கு பாதுகாப்பு தெரியுமா? அடுத்த கேள்வி அதானே கேட்கலாம். என்ன அவருக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு அந்த பாதுகாப்பு எனக்கு தெரியல. மத்திய அரசே கொடுக்குது, மத்திய அரசு கொள்கை எதுக்குன்னு தான் கேட்கணும். அவருக்கு எதுக்கு கொலை மிரட்டல் வந்துச்சா, இல்ல அவரு மக்களா இருக்காரு, அவருக்கு பாதுகாப்பு வேணும், என்ன எதுக்கு? அது அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க சீமானுக்கு கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கலையே. இல்லையே, அவர் வேணானுங்கிறாரு. என் மக்களே என்ன, என் மக்களால எனக்கு ஒரு ஆபத்து வருது, அது வந்துட்டு போட்டுங்கிறாரு. அவரு 2026 நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகருகிற இளைஞர்களோட வாக்க சிதைக்கணும். அதுக்கு இவங்க ஆளுக்கு விளையாடுறாங்க. திமுக ஒரு பக்கம் விளையாடுது, பாஜக ஒரு பக்கம் விளையாடுது, இவங்க ஒரு பக்கம் விளையாடுறாங்க. மொத்த கட்சிகளும் சேர்ந்து சீமான் வளர்ந்துகிட்டு வர சீமானை எதுக்குறதுக்கு இது பண்றாங்க. கிராமத்தான் மக்களோட வழி புரிஞ்சவன் அதிகாரத்துக்கு வந்துட்டானா வேற யாராலையும் நிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுப்பான். அதிகாரத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை விழுந்துட்டாலே, இவ்வளவு தோல்வியை தாண்டியும் ஒரு இரும்பு மாதிரி ஒரு மனுஷன் நின்றுகிட்டு இருக்கானா, இவனுக்கு ஒரு வெற்றி கிடைச்சா அவன் என்ன பண்ணுவான் யோசிப்பான்ல. எதிரிங்க நம்மளோட உழைப்பை சுரண்டி கொளுத்து வாழ்ந்தவன்லாம் கஷ்டப்படணுங்கிற நிலைமை வந்துட்டா என்ன ஆகும்? நீங்களே பார்த்துருப்பீங்களா, பல மேடைகள்ல அண்ணன் வந்து வெயில்ல நின்று பேசுவாரு, மலையில நனைஞ்சு பேசுவாரு, தொண்டை தண்ணி வத்தி பேசுவாரு. ஒரு விவசாயியோட வலி சீமான் அண்ணனுக்கு தெரியும், எடப்பாடிக்கு தெரியுமா? இந்த வலியை மக்கள் உணர்றாங்களான? இல்ல மக்கள் உணர்ற அளவுக்கான சூழல் இல்ல, மக்களை உணர விட மாட்டாங்க. அதுதான், அதனாலதான் கேட்கிறேன். சீமான் மேல கட்டு விமர்சனம் எல்லா கட்சியிலும். மக்கள் என்ன சொல்றாங்க? பாமர மக்கள் சீமான் அப்படி பேசிட்டாரு, எப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த கட்டமைப்பை உடைச்சு முன்னேறுவாரா சீமான்? பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கு, அது வரையும் கொண்டு போகும். அதுக்கு மேல போனுச்சுன்னா அதுவே அதை பிக்கப் பண்ணிக்கும். அது வரலையும் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து கொண்டு போறது அண்ணன் சீமானுடைய. அதை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. 15 வருஷமாவும் அவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு நினைச்சாருன்னா அவர் எப்பவே ஆயிருக்கலாம். இன்னைக்கு அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா துணை முதல்வர் ஆகலாம். தம்பி, சீமான் அளவுக்கு ஆற்றல் மிக்க தலைவர்கள் இப்ப இல்ல. இன்னைக்கு ஐயா எடப்பாடி கூட ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம்னா அடுத்த 2026 சீமான் வந்து துணை முதல்வர் ஆகலாம். அண்ணனோட நோக்கம் அது இல்லைல்ல. அவரோட கனவு ரொம்ப புனிதமானது, தனித்துவமானது. அப்போ அதை நோக்கி தானே போகணும். அதை தான் அண்ணன் விரும்புவார். அதனால அவரே தான் சொல்றாரு, அந்த இன்டர்வியூல சொல்றாரு, நான் தோத்து தான் போறேன், என்ன பிரச்சனை, நிம்மதியா தூங்குவேன். ஏமான்னு சொல்லுவோம். 4 சீட்டுக்கு முட்டி காலத்தையே நடக்கணும்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னாரு, நடந்துகிட்டு இருக்காரு. அண்ணன் திருமாவளவன் சொல்றீங்க, திருமாவளவன் சொல்றாரு வெற்றி தான் முக்கியம், அதுக்கு எப்படி வேற நம்ம வெளியில போலாம் அப்படிங்கிறாரு. அது எப்படின்னா பாக்குறீங்க? அப்படி பண்ணலாமா? அது உங்களுடைய கொள்கை. வெற்றி தான் முக்கியம், அதுக்கு நான் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது உங்க சாராயம் வித்தாதான் என்னால அரசாங்கம் நடத்த முடியும் அவன் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்? ஈழத்து போராட்டம் முடிவு பெற்றது.
உண்மையாவே அது தோத்து போயிடுச்சு இல்லையா? ஆனால் படை வென்றது. ஏன் வென்றது? இன்னைக்கு வரலையும் நம்ம மாறுதட்டி சொல்ற விஷயம் என்ன? அறம் சார்ந்து போராடினார்கள். சொல்றோமா இல்லையா? உலகம் முழுக்க எங்க போனாலும் எங்கள் போராட்டம் தோற்று இருக்கலாம், ஆனால் அது அறம் சார்ந்த போராட்டம். நம்மளோட எதிரி வரலையும் பார்த்து பயப்படுறானா இல்லையா? இன்னைக்கு வரலையும் பயப்படுறானா இல்லையா? கருணாநிதி கூட தொடர்ச்சியா வென்றாரா, நான் துரோகின்னு தான் எல்லாருமே அறியப்படுறாரு. கருணாநிதி தொடர்ச்சியா வென்றாரு, ஆனா இன்னைக்கு துரோகி ஆயிட்டாரு. ஆனா பிரபாகரன் தோத்துட்டாரு, போராட்டத்துல தோத்துருக்கலாம், ஆனா அறம் சார்ந்த வீரன் ஒரு பேரோட இன்னைக்கும் உயர்ந்துதான் நினைக்கிறாரு. அந்த வழியில வர்ற பிள்ளைங்க நாங்க. நீ தலித்து உன் சிந்தனை அப்படிதான் இருக்கும். உன் மனசுக்குள்ள நீ ஒடுக்கப்பட்டவனுங்கிற மனநிலையில நீ இருக்க, உன் சிந்தனை அப்படிதான் இருக்கும். ஆனா நான் வந்து பெருமையோட வாழணும்னு சிந்திக்கிறேன். நாம் தமிழர் கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம். நாங்கள் பிரபாகரனையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் அதனுடைய வீரத்தையும் உணர்ந்து தெளிந்து அரசியல் செய்கிற பிள்ளைகள். எங்க உணர்வு இப்பதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. தாவேக்கா நாம் தமிழருக்கு பெரிய டஃப் ஃபைட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2026 அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. தாவேக்காவோட நாம் தமிழர் ஒப்பிடாதீங்க. இஸ்மி சொல்லியிருப்பாரு, பத்திரிகையாளர் இஸ்மி, நாடு நல்லா இருக்கும்னு சிந்திப்பான் நாம் தமிழர் கட்சிக்காரன், தாவேக்காரங்க விஜய் நல்லா இருக்கும்னு சிந்திப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கலந்து பேசினதுல சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காருன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை எப்படி ஜெயிக்க வச்சார் தெரியுமா? 5 தேர்தல்களாக காங்கிரஸ் ஜெயிச்சது டெல்லியில, புரியுதா? அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரதம் வந்தாரு. அதுல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவால் அழைச்சு கொண்டு பதவியில உட்கார வச்சாரு. யாரு வெளில போறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்றாரு. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி விஷயத்துலயும் அப்படிதான். அதே மாதிரி தமிழ்நாட்டுல திமுக சொல்றீங்களே, 2 பீரியடு ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு. ஒரு பீரியடு ஜெயிச்சாலே அடுத்த பீரியடு மாறும். வியூகம் பலன் கொடுக்கல, இயல்பாவே மக்கள் மனநிலை மாறிட்டு. 2 முறை அதிமுக ஆட்சி, 2வது வந்து ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. அப்ப வந்து சரியான தலைமை கிடைக்கல. இதுக்கு இடையில டிஎம்கே ஜெயிச்சது, புரியுதா உங்களுக்கு? அதுல போய் என்ன, நீங்க எதுவுமே செய்யலனாலும் அந்த பேருக்கு ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி சொல்றீங்கன்னா, ஆனா அவர் சொல்ல ஒரு லாஜிக் இருக்குல்ல. என்னது? ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டர்ஸ் வந்து விஜய் ரசிகரா இருக்காங்க அப்படின்னா அது பார்த்தாலே 50% வந்துருவாரு. ரசிகன் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவானே யார் சொன்னா? சொல்றாரு. அவரு பெரிய அறிவாளியா? நான் தான் சொல்றேனே, அவர் ஒன்னும் பெரிய ஆள் இல்லப்பா, அவரு சும்மா வெத்து வேட்டு. அவரு செஞ்ச வேலைனால திமுக அங்க ஜெயிக்கல. 2 பீரியடு ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தது, 3வது பீரியடு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பீரியடு ஆட்சியில் இருக்கிற கட்சியே விழுந்துரும், மாறி மாறிதான் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில 2 பீரியட் ஏடிஎம்கே ஜெயிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 3வது டைம் வந்து திமுக தான் வரும். அப்ப ஆல்டர்னேட்டிவ் யாருமே இல்லை. அப்ப அப்படிதானே வந்துச்சே தவிர பிரசாந்த் கிஷோர்னால திமுக ஜெயிக்கல. ஏன் அடுத்தது வந்து பாராளுமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் தான் வந்து பண்ணி கொடுத்தாரா? பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சு 4 இடத்துல தோத்துட்டா சொல்றாரு. என்னன்னா அவங்க உள்ளூர்ல பீகார்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு 4 இடைத்தேர்தல்ல செஞ்சுச்சு. 4 இடைத்தேர்தல டெபாசிட் இல்ல, ஒரு 3 இடைத்தேர்தல டெபாசிட். அவரை போய் விஜய் நம்புறாருன்னா அப்போ அதுதாங்க சொல்றேன், திரும்ப சொல்றேன், விஜய்க்கு அரசியல் தெரியாது, நல்லா நடிக்க தெரியும். டைரக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை விட சிறப்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்துவார். அதுல நமக்கு மாற்று கருத்துல. நான் விஜயோட எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். அடிப்படையில ஒரு ஃபீல்டுல இருக்கிறவங்களால இன்னொரு ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்ப சச்சின் அழைச்சு கொண்டு போய் டென்னிஸ் விளையாடுன்னு சொன்னா என்ன செய்வாரு? வராது. அவரு வந்து அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாரு, அதை முழுசா அதுக்குள்ள நின்று இருப்பாரு, கிரிக்கெட்டுக்குள்ள நின்று இருப்பாரு. அவருக்கு அதுல நல்ல எக்ஸலண்டான அடிப்படை இருக்கும், அறிவு இருக்கும், நுண்ணறிவு இருக்கும். அவரை கொண்டு போய் நீ டென்னிஸ் விளையாடு அப்படின்னா அவர் கையில அதை கொடுத்தோம்னா அது ஆகுமா? அதெல்லாம் ஆகாது. அது மாதிரிதான் விஜய் ஒரு சிறந்த நடிகன். சினிமா பத்தின எல்லா அக்கு வேறு ஆணி வேறு எல்லாமே அவருக்கு தெரியும். கணிப்பு படி 26 தேர்தல்ல தாவேகா எத்தனை % ஓட்டு எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஒன்றும் பெரிய அரசியல் அறிவாளிகள்லாம் சொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சதை வச்சு பேசுவோம் அப்படிங்கிறது. இப்போ ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா 4% அளவுக்கு மேல போகாது அப்படிங்கிறார். என்னுடைய கணிப்பும் அதுதான். எப்படின்னா ஆண்களை பொறுத்தளவு, பசங்களை பொறுத்தளவு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க ரசிகர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஓட்டு உரிமை இல்லாத ஆட்கள் இருக்காங்க. நான் அவர் இழிவுபடுத்துறதுதான் சொல்லலை, இயல்பாவே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அளவுல தான் இருக்காங்க. அதுல பாதி பேர் ஓட்டு இருக்காரு, பாதி பேர் இருப்பாங்க. அதுலயும் பாதி பேர் டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழர் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க. மிச்ச மீதி உள்ளவங்க தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கல்லூரி பெண்கள் அதிகப்படியா அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்லூரி பெண்கள் மட்டும் இல்ல, பொதுவா பெண்கள்.
காரணம் என்ன, அவங்களுக்கு வந்து அரசியல் சார்ந்த புரிதல் இருக்காது. அவங்களுக்கு சினிமா நடிகர் விஜய் விஜய் அப்படின்னு அந்த அந்த உணர்வுல ஓட்டு போடுவாங்க தவிர மற்ற எந்த ஓட்டும் அவருக்கு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப தாவேக்கா நாம் தமிழர் போட்டியில் இருக்கிறீங்க. கண்டிப்பா கிடையாது. நாம் தமிழர் திமுக தான் போட்டி. கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான நாம் தமிழர். கண்டிப்பா அதை நோக்கி தான் நம்ம ஓடுவோம். ஒவ்வொரு தேர்தலும் நம்ம வந்து வெற்றியை நோக்கி தான் ஓடுறோம். அது மக்கள் தான் நமக்கு கை கொடுக்கணும். மக்களுக்கு கொடுத்தது தான் முடிவு. ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாம வீரர்கள் தான். ஏன்னா போராடுறோம். அதுதான். ஓகே, மிக்க மகிழ்ச்சிண்ணா. நன்றி. நன்றி.